எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள். பக்கம் 896. எடுத்தவங்க வாசிங்க. 17 ஆமென். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேலே நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். நம்ம மனுஷர்கள் மேலெலாம் என்ன பண்ணக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏன்னா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. அவன் நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் என்ன பண்ணுவான்? நமக்கு உதவி செய்வான். அவன் சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா, அவன் மறுத்து போயிட்டான்னா அவன் என்ன பண்ண முடியாது? நமக்கு உதவி செய்ய முடியாது. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பலாமா? நம்ம நம்பக்கூடாது. யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? கர்த்தரை மாத்திரமே நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தரை நம்பிக்கையாக வச்சு என்ன பண்ணணும்? நம்பிக்கையாக வைத்து சொல்லுங்கள். நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷர்கள் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விடணும். ஏன் விட்டு விடணும்? அவன் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ்வான். அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டான்? வாழ மாட்டான். நான் இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன், நான் இப்படி உன்னை கூப்பிட்டு போகிறேன், இப்படி வச்சுருக்கிறேன், அப்படி காப்பாற்றுவேன், இப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? மனைவிக்கு கணவனோ இல்லை சகோதரனோ சகோதரியோ யாரோ பிள்ளைகளோ என்ன பண்ணுவாங்க? நமக்கு இப்படி வச்சுருக்கிறேன், அப்படி வச்சுருக்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா மனசு ஒரு நிலையில் இருக்காது. மனம் என்ன பண்ணும்? அடிக்கடி மாறுமா மாறாதா? மனுஷனுக்கு மனம் மாறுமா மாறாதா? ஆனால் நம் தேவனுக்கு மனம் மாறாது. நம் தேவன் எப்படி அழைத்தவர் உண்மை உள்ளவராகவே எப்பயுமே என்ன பண்ணுவார்? இருப்பார். நம்மை காண்கின்ற தேவனாகவே அவர் என்ன பண்ணுவார்? இருப்பார். நமக்கு அதிசயங்களை செய்கின்ற தேவனாகவே அவர் என்ன பண்ணுவார்? இருப்பார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கணும். இப்போ ஒரு ரூபாய் ஏதோ பண தேவைப்படுது. அப்போ நம்ம முதல்ல யார்கிட்ட போகிறோம்? எங்கே கடன் வாங்கலாம்? யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம்? யார்கிட்ட போய் கேட்டால் கடன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் முதல்ல நமக்கு மனசில் ஒரு லோனே கட்டணும்னு வச்சுங்க. ஒரு முக்கியமான லோன் கட்டணும். யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது? யார்கிட்டையாவது கேட்கலாமா? இவங்கக்கிட்ட போய் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஆனால் அப்படி யோசிக்கிறதால நம்ம போய் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்களா? இல்லைன்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இல்லைன்றுவாங்க. கடன் வாங்கிறதே நம்ம முதல்ல தப்பு. கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு திராணிக்கு மேலே நம்ம கடன் வாங்கினோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? அடைக்க முடியாது. அதனால கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடன் வாங்கிறது என்னதே? தவறு. நாம் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறோமா இருக்கிறோமோ ஒழிய நாம் கடன் வாங்குறவர்களாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டான்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு? வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? கடன் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கக்கூடாது. நம்ம கடன் வாங்கிட்டோமா, நம்ம அந்த கடனை அடைக்கணுமா, அப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது யாரிடத்துல சொல்லணும்? தேவனிடத்தில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படுதோ அதை எழுதி வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்தணும். இனி ஆனால் என்ன பண்ண மாட்டேன்? நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த கடனை அடைக்கத்தக்க திராணியே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடன் எவ்வளவு ரூபாயோ அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ஒரு அற்புதமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? கடனை சந்திப்பார். இப்போ நான் ஆலயத்துக்காக ஆலய மேற்கூரை வேயப்படணும்னு கடன் வாங்கிட்டேன். என்ன பண்ணுறது? எப்படியாவது ஆலயத்தை கட்டணுமேன்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். ஆனாலும் அந்த கடனை தேவன் அடைக்க என்ன பண்ணுறாரு? வழிவாசலை கண்டிப்பாக திறந்து கொடுப்பார். அதுபோல் நம்ம எதுக்கெல்லாம் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு நம்ம கடன் பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் தேவன் பொறுப்பு கிடையாது.
தேவை எதுவோ அதுக்கு மாத்திரமே, அதுவும் தேவ சமூகத்தில் முதல்ல காத்திருந்து ஜெபிக்கும்பொழுது தேவன் யார் மூலமா அந்த பணத்தை நமக்கு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக சந்திப்பார். அதனால தான் நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமை உள்ள தேவன். அவர் மகத்துவம் உள்ள தேவன். அவரை முதல்ல நம்ம சரியாக என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். நம்ம முதல்ல யாரை தான் நம்புகிறோம்? ஒரு பிரச்சனை, ஒரு பண போராட்டம்னா மனுஷனை தான் நாடி ஓடுறோம். அப்போ அது வாய்க்காது. தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம் கர்த்தரை என்ன பண்ணோம்? கர்த்தரை துணையாக நம்ம கொண்டு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தேவன் அந்த காரியங்களை என்ன பண்ணுவார்? கைகூடி வர பண்ணுவார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள் மற்றும் எல்லா காரியங்கள், எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் முதல்ல ஜெபிக்கணும். அப்போ என் பொண்ணு கூட என்ன பண்ணா, நான் காலேஜ் சேரும்போது என்ன சேர போகிறேன்? பிசிஏ சேர போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் தேவன் அதை தடுத்து போட்டு பிகாம் சிஏன்ற ஒரு குரூப்பை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் கொடுத்தது பரவாயில்லன்னு சொல்லி அந்த குரூப்பை அவள் எடுத்து மனமோது படித்தான். அப்போ சொல்கிறா, அம்மாம்மா நான் பிசிஏ எடுத்திருந்தேன்னா மேக்ஸுமா, நான் ரொம்ப மேக்ஸுனா கஷ்டம், நல்ல வேளை நான் அந்த சப்ஜெக்ட் எடுக்கலை, எனக்கு ஆண்டவர் இந்த சப்ஜெக்டை இந்த குரூப்பை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயினால என்ன பண்ணுறா? சொல்கிறா. அவளுக்கு எது திராணி, அவளால் எதை செய்ய முடியுமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம வேண்டுவதற்கு மேலான காரியங்களை தான் தேவன் செய்வாரே தவிர அதுக்கு கீழான காரியங்களை தேவன் நமக்கு செய்ய மாட்டார். இப்போ இந்த குரூப் எடுத்தோம்னா 2 வழியில், கம்ப்யூட்டர் வழியிலையும் போகலாம், இந்தாண்ட என்னது பேங்க் வழியிலையும் போகலாம். அவள் படித்து வேலைக்கு போனாலும் போகலாம், இல்லைன்னா அவளை யாருக்கு? ஆண்டவருக்குன்னு நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம். அவளை தேவன் எப்படி அவளை நடத்தணுமோ அப்படி என்ன பண்ணுவார்? நடத்துவார். அப்போ அதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? முதல்ல என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட இதை யாருக்கிட்ட போய் கேட்கணும், அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம குழம்ப தேவையில்ல. முதலாவது தேவ சமூகத்தில் போய் முட்டி போடுங்க, தேவனை நம்புங்க, கர்த்தர் என்ன நமக்கு பதில் சொல்கிறாருன்றத பாருங்கள். அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுனா எப்படி இருதயத்தில் ஒரு சமாதானம், ஒரு விடுதலை நமக்கு என்ன பண்ணோம்? இருக்குமா இருக்காதா? ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் அதற்கான பதிலை வேதத்திலே கொடுத்துருவார். கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாரா? நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது தேவன் நம்மளோடு கூட பேசுவார். ஏன்னா ஒரு பேசுகிற தேவன், நம்மளோடு கூட அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அதனால் பேசுகிற தேவனிடத்தில் நம்ம சொல்லும்பொழுது அவர் கண்டிப்பாக நாமளும் பேசுவோம், தேவனும் நம்மோடு கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். ஒரு சில வேலைகளில் நம்மளே கடன்னு ஜெபம் பண்ணிட்டு தேவன் நமக்கு என்ன பேச போகிறாருன்னு கவனிக்காமல், அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்காம நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜெபமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். அவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு, அவர் பேசுகிறது காது மூலயமா காதுலையும் பேசுவார், நம்ம குரல் என்ன பண்ணும்? கேட்கும். இல்லை வேதத்தின் மூலமாக நம்மளோடு கூட தேவன் என்ன பண்ணுவார்? இடைப்படுவார். எந்த சூழ்நிலையில் தேவன் இந்த பிரச்சனைக்கு காரணம், இதுக்கு என்ன போராட்டம், இதுக்கு என்ன வழின்றதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவார்? தேவன் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார், நம்மளோடு கூட பேசுவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நீதியையும் நியாயத்தையும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். நம்ம நீதியின் பாதையில், நியாயத்தின் பாதையில் நடக்கிறதுக்கு நமக்கு அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக போதிப்பார். அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவர் மேலேயும் நம்பிக்கை வைக்கணும். அவரே நம்ம வாழ்க்கைக்கு நம்பிக்கையானவர்ன்றதையும் நம்பணும். நாம் முதல்ல யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அது மட்டும் இல்லை, அவரே நம்ம வாழ்க்கைக்கு நம்பிக்கையானவர்ன்றதையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும்பொழுது நம்ம பாக்கியவான்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம அவரிடத்துல சொல்லாமல், அவரிடத்துல கேட்காம நம்ம மனம் போன போக்கில் சில காரியங்களை நம்ம செய்வோமானால் அதுக்கு நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஃபெயிலியர் தான் கிடைக்கும். அப்போ சில காரியங்களை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைக்காமல் நாமளே நம்ம மனம் போன போக்கில் செஞ்சிட்டோம்னா அதுக்கு என்னது? நமக்கு செய்த காரியம் தோல்வியில் போய் முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடடா நம்ம இப்படி செஞ்சது தவறுன்னு சொல்லி பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காரியத்தை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோமா? அப்போ நம்ம செய்ய போகிற காரியத்தை தேவனிடத்தில் நம்ம முதல்ல சொல்லணும். அவர் சரி செய்யலான்னு சொல்லி சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணணுமே? செய்யணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணும்? உண்டாகும். அப்போ அவர் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், அதாவது கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு.
அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்றத கீழே வசனத்தில் போடப்பட்டிருக்கு 8ல். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். ஒரு மரத்தை போல ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. மரம் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கும்? மரம் பொதுவாக நம்ம எதுக்கு இதை வேதத்தை விட்டுருங்க. மரம் நமக்கு பொதுவாக ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நமக்கு எதுக்கு உதவும்? அதனுடைய இலைகள் உதவும், கனிகள் உதவும், பூக்கள் உதவும், மரப்பட்டைகள் உதவும், வேர் உதவும், எல்லா காரியங்களும் என்ன பண்ணும்? உதவும். அந்த மரத்தை போல தான் நம்மளை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் இந்த இடத்துல உருவகப்படுத்துகிறார். அப்போ ஒரு மரம் எப்படி எல்லா காரியங்களுக்கும் உதவியாக இருக்குதோ அதுபோல் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? கனி கொடுக்குறவங்களா மாற்றுவார். அப்போ தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டால் என்ன பண்ணணும்? ஒரு செடியை நம்ம தண்ணி வர வழி பக்கத்திலே நம்ம வச்சோம்னா தபன்னு வளருமா வளராதா? பார்த்துருக்குறோமா? தண்ணி எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நம்ம நட்டோம்னா என்ன பண்ணோம்? அது நல்ல கடன்னு செழிப்பாக வளரும். அது மட்டும் இல்லை, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடும். கால்வாய் ஓரமாக என்ன பண்ணுமா? வேரை விடும். வேர் என்ன பண்ணும்? விடும். அந்த வேர் போய் என்ன பண்ணும்? நல்லா கால்வாய் ஓரத்தில் பற்றி பிடிக்கிற மாதிரி வேர்களை என்ன பண்ணும்? விடும். உஷ்ணம் வருகிறதை காணாது. தண்ணி நீர்ப்பாய்ச்சலான இடத்துல உஷ்ணம் இருக்குமா? வெயில் அடிக்குமா? ஒரே வெயிலாக இருக்குது, ஒரே இதாக இருக்குதுன்னா அந்த தண்ணி ஓட பக்கம் போய் நிற்போம். அந்த தண்ணியை மொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? குடிப்போம். அப்போ அது எப்படி இருக்கு? உஷ்ணம் அந்த இடத்துல போனால் நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அது மட்டும் இல்லை, காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதும். இலை எப்படி இருக்குமா? தண்ணி ஓரத்தில் இருக்கிற மரத்தில் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இலை காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதில் நீரோட்டம் இருக்குதா இல்லையா? அப்புறம் அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன கிடைக்கல? மழைத்தாட்சின்னா மழை இல்லாத சமயத்தில் எப்படி இருக்கும்? கனி கொடுக்குறவங்களா இருப்போம். கனி என்ன பண்ணோம்? கொடுக்கும். மழை தாழ்ச்சின்னா மழை இல்லைன்னு அர்த்தம். மழை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலும் அது ஓரமாக இருக்கிற அந்த செடி என்ன பண்ணும்? தண்ணிக்கு ஓரமாக இருக்கிற செடி என்ன பண்ணும்? நல்ல கனிகளை கொடுக்கும். ஐயோ மழை பெய்யலையே, இது எப்படி மரம் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல? யோசிக்க தேவையில்ல. இதையெல்லாம் நம்மளை தான் உருவகப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்போ கர்த்தரை நம்பி வாழுற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். எப்படியெல்லாம் பாக்கியம் கிடைக்கும்? தண்ணீர் அண்டையில் நடப்பட்டவங்களாக இருப்போம், கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறவங்களா இருப்போம், உஷ்ணம் வர்றது தெரியாமல் இல்லை பச்சையாக இருக்கும், மழைத்தாட்சியான வருஷத்திலும் எப்படி இருக்கும்? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குறவங்களா நாம் இருப்போம். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஜீவநதி, வற்றாத ஜீவநதி. யாரே வற்றாத ஜீவநதி? பரிசுத்த ஆவியானவர் என்னது? நமக்குள்ளே வற்றாத ஜீவநதியாய் இருக்கிறார். அந்த ஜீவநதி நமக்குள்ளே பாயும்போது நம்ம இப்படியெல்லாம் கனி கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து அவரையே நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வாழும்போது இந்த உலகத்தில் வாழறது யார்? நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நம்ம கனி கொடுக்குறவங்களா நம்ம என்ன பண்ணுவோம்? மாறும். நமக்குள்ளே சுகமளிக்கிற நதி பாய்ந்து போனால் சுகம் உண்டாகும். ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். உண்டாகுமா உண்டாகாதா? வார்த்தையினுடைய நதி நமக்குள்ளேருந்து கடந்து போனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? ஜனங்களுக்குள்ளே சொல்ல முடியும். அற்புத அடையாளங்களுடைய நதி நமக்குள்ளே கடந்து போனால் அற்புத அடையாளங்கள் அந்த இடத்துல நடக்கும். அப்போ தேவன் நமக்குள்ள ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வழியாய் நமக்குள்ளேருந்து தான் ஒரு பாய முடியும். தேவன் யாரை? நமக்குள்ளேருந்து தான் அவர் கிரியைகளை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம்மளால் இயங்க முடியும். ஏசப்பாவை இந்த பூமியில் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு தான் 40 நாள் போய் அவர் தான் கொண்டு போய் எங்கே போட்டு விட்டார்? அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு எங்கே போனார்? மனுஷனை போல் அவர் இந்த பாடுள்ள உலகத்தில் மனுஷனாக பிறந்து அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தான் புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே என்ன பண்ணுறாரு? இறங்குறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு?
பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு தான் அந்த 40 நாள் உபவாசத்தை ஜெயிக்கிறார். அது மட்டும் இல்லை, பிசாசு அந்த இடத்துல வந்து சோதிக்கிறான். பிசாசை தேவனுடைய வார்த்தையினால் என்ன பண்ணுறாரு? தோற்கடிக்கிறார். அப்போ பிசாசை அவர் என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறார். எதனால்? பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருந்ததால தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? ஜெயிக்க முடிஞ்சது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய நதி நமக்குள்ளே பாயும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அப்போ நம்ம வாழ்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம ஊழியம் செய்கிறதுக்கான காரியங்கள், இப்படி எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்போ ஏசப்பா எப்படி பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த பூமியை ஜெயித்தாரோ அதுபோல் நாமளும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு இந்த பூமியை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நம்ம இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு மரமாக இருக்கணும், நல்லா கனி கொடுக்குறவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இது நம்ம இப்படி இருக்கணும்னா எதனால் இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு தான் நம்மளால் இருக்க முடியும். நம்ம மாம்சமாக செயல்பட முடியாது. நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். ஆவியானவருடைய கிரியைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்து வாழும்போது தான் தேவன் நமக்குள்ளே என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். நம்மளாம் என்ன பண்ண முடியாது? எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. குடும்பத்தையானாலும், ஊழியத்தையானாலும், மற்ற உறவுகளையானாலும், யாரையானாலும் நம்ம நடத்தணும்னா நமக்கு யாருடைய துணை தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். ஏன்னா நமக்கு முன்மாதிரியாக இருந்த தேவன் ஏசப்பா இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். அந்த 3 வருஷம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்ற பிறகு தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? இந்த பூமியில் ஊழியம் செய்ய முடிந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை சொல்ல முடிந்தது. அப்போ நம்மளும் இந்த மாதிரி தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்னா யாரோடைய உதவியுடன் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவி. அதனால தான் நான் போனாலும் உங்களுக்கு யார் அனுப்புகிறேன்? தேற்றரவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேற்றரவாளன் நமக்கிட்ட இருக்கிறார். எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அவர் தேற்றுவார். நம்மளை ஆற்றுவார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை தப்புவிப்பார், நம்மளை பலப்படுத்துவார். எந்த சூழ்நிலையும் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? தேவன் கைவிட மாட்டார். அப்போ எப்படி இந்த கனி கொடுக்குறவங்களா மழைத்தாட்சி காலத்தில் கூட கனி கொடுக்குற மரமாக எப்படி இருக்க முடியுது? இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து நமக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? பலத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம யாருடைய அனுபவம் நமக்கு முக்கியமாக வேணும்? பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய துணையாக நம்ம என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். கர்த்தரை நம்பிக்கையாக வச்சுக்கிறது தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்பிக்கையாக நம்ம வச்சு அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லாத அவரையே நம்பிக்கையாக நம்ம கொண்டு நம்ம என்ன பண்ணோம்? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன புரியுது? கர்த்தரை தான் நம்பிக்கையாக வைக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் தேவனை தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்பிக்கை. ஏன்னா இந்த உலகத்தில் அவர் தான் நம்மளை படைச்சார், அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் தான் நம்மளோடு கூட ஜீவனோடு கூட நம்மளை இருக்க வச்சிருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ மரணங்கள் எல்லாவற்றையும் நம்ம கண் முன்பதாக என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஆனாலும் மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நம்மளை தேவன் மீட்டெடுத்து நம்ம இந்த வரைக்கும் உயிரோடு கூட வச்சிருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் நமக்கு சூழ்நிலைக்கு பாதகமாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை நம்பிக்கையாக வச்சுருக்கணும். அப்போ என் கணவர் கூட குழந்தைய பிறக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ குழந்தை பெற்றுக்க நீ லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன்? சரி, குழந்தை பெற்றுக்க நம்ம லாக்கி இல்லை, சரி நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை 4 பேருக்கு சொல்லி ஆண்டவருக்குள்ள ஜனங்களை நம்ம நடத்தலாம். இந்த வாழ்க்கை இல்லைன்னா என்ன, இந்த வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பண்ணுகிற தேவன். இனி இந்த வாழ்க்கை இல்லை, இனி நமக்கு எதுவுமே இல்லை, இனி நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் வெறுத்து துறக்கிற நேரத்தில் தான் நமக்கு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போ அது மாதிரி இல்லாதவைகளைத்தான் இருக்க பண்ணுறார் ஆண்டவர். அப்போ அந்த சூழ்நிலையை தான் 2 குழந்தைகளை கொடுத்து என்ன பண்ணுறாரு? ஒரு குடும்பத்தை நீ கட்டி நீ இந்த குடும்பத்தில் வாழ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் ஆண்டவரே? நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இல்லாத சூழ்நிலையில் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இனிமேல் வாழ்க்கை அப்படி தான். ஆண்டவர் ஆசீர்வாதம்னா அப்படி தான் இருக்கும்.
இனி எதுக்குமே லாக் இல்லை, இனிமேல் நீ எதுக்கு வாழ போகிற, இனிமேல் நம்ம ஏன் வாழ போகிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் வந்து என்ன பண்ணுவார், அந்த வாழ்க்கையை திருப்பி போட வருவார். இல்லை, எனக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எனக்கெல்லாம் அந்த அனுபவத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இனி எதுக்காக வாழணும், குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், நான் நினைக்கும் போது தான் தேவன் என்ன பண்ணார், பிள்ளைகளை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை என்ன பண்ணார், ஸ்திரப்பட வைத்தார். அதே மாதிரி ஒரு சகோதரி 30 வயசு ஆக போகுது. இனி எதுக்காக என்ன திருமணம் எங்கே நடக்க போகுது, அவ்வளோதான், திருமணம் முடிஞ்சு போயிடுச்சு, திருமணம் வாழ்க்கைக்கு வழியில். ஏன்னா அந்த மகளுக்கு வந்து தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, வர்றவங்க தாய் தகப்பன் இல்லைன்ட்டு வேற போயிடுறாங்க. அப்போ இனி எதுக்காக நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை திருமணம் நடக்காது, அவ்வளோதான், வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அந்த மகளோடு கூட பேசி ஜெபிக்க வைத்தார். ஜெபிக்க வைக்கும்போது இந்த வார்த்தையை கொடுத்தார். என்னது, வறண்ட நிலங்களை வாய்க்கால்களாக பண்ணுவேன், இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக பண்ணுவேன். அந்த வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 1 மாதத்துலேயே கடகடன்னு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுச்சு, திருமணம் நடக்குது. அப்போ நம்ம இல்லாத சூழ்நிலைகளை தான் தேவன் திருப்பி போடுவார். எல்லாமே இருக்கும்போது, எல்லாமே கிடைக்கும்போது கிடைச்சா, அப்போ திருமணமாகி உடனே குழந்தை பெற்றுட்டா அதுக்கான ஒரு இது இல்லை. அதுவே லேட்டாகி ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ என்ன பண்ணுது, கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பாதுகாப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், வச்சுருக்குறோம். குழந்தை உடனே கிடச்சிட்டா அந்த குழந்தைக்கு நம்ம வந்து அதிகமாக கவனம் செலுத்த மாட்டோம், அதிகமாக அந்த குழந்தைய அக்கறையாக பார்க்க மாட்டோம். ஆனால் இல்லாத இருந்து அது கிடைக்கும்போது தான் ஒரு ஆசீர்வாதம், அது ரொம்ப நம்ம மனசுக்கு என்ன இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனுஷனை நம்ப தேவையில்ல, நமக்கு இவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சின்னு நம்ம கடந்து போக தேவையில்ல. தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை வச்சதால் தான் என்கிட்ட சொன்னாங்க எத்தனையோ பேர், வேறு குழந்தை ஒன்று எடுத்து தத்து எடுத்து வளர்க்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, நீ ஏசப்பாவோ தேடுற, ஆனாலும் உனக்கு ஆண்டவர் இன்னும் குழந்தை கொடுக்கலையே அப்படின்ற வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மாவோடைய கண்கள் பார்க்க எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், குழந்தைகளை கொடுத்தார். நீ ஏசப்பாவை தேடுற, ஆனாலும் என்ன பலன், நீ உனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறியன்னு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணார், அந்த குழந்தையை கொடுத்து சாட்சியாக என்ன பண்ணார், நிறுத்தினார். அப்போ தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு, இப்போ என் கணவர் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தா, என் கணவர் சொன்ன பேச்சை கேட்டிருந்தா எனக்கு குழந்தை கிடச்சிருக்குமா, கிடச்சிருக்காது. அவர் சொல்கிற வழியில் நான் போயிருந்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருப்பாரா, கண்டிப்பாக ஆசீர்வதிச்சிருக்க மாட்டார். நான் எந்த சூழ்நிலையும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு தேவனுடைய பாதத்தை நான் பற்றி பிடிச்சிக்கிறதால தான் இந்நாள் வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். குழந்தைங்க ஆசீர்வாதத்தாலும் எல்லா ஆசீர்வாதத்தை நான் வரும்பொழுது ஒன்றுமில்லாத தான் வந்தேன். என் கணவருக்கு ஒன்றுமே இல்லை, இந்த ஆலையில் தான் என்ன பண்ணார், ஒர்க் பண்ணார். ஆனாலும் தேவன் வந்து என்னை ரட்சித்து அந்த குடும்பத்தை படிப்படியாக ஆசீர்வதித்தார். எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எனக்கு தான் ரெட்டத்தனியான ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் என்ன பண்ணார், யாக்கோபு வெறுங்கையோடு தான் போனார். ஆனால் ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணார், பெற்றுக்கொண்டார். நான் ஆசீர்வாதத்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. அவருடைய காரியத்தில் நான் சின்சியராக இருப்பேன். அவருடைய காரியத்தில் ஜெபமாக, இதுக்கே ஞாயிற்றுக்கிழமையில் என்னால் என்ன பண்ண முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது. ஆனால் மற்ற நாட்கள்லாம் என் கணவர் வேலைக்கு போயிட்ட பிறகு எல்லா ஜெபத்துலேயும் வந்து நான் என்ன பண்ணுவேன், பங்கெடுப்பேன், கலந்துக்குவேன், எல்லாமே செய்வேன். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு எல்லா காரியத்திலும் முன்னே இருந்து அவர் நடத்துகிறார். நான் கேட்குறனோ இல்லையோ அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதனால தேவனை நம்ம எந்த சூழ்நிலையும் மறக்கக்கூடாது. தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். தேவன் செய்த காரியங்கள், நன்மைகளை நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், வைராக்கியம் கொண்டு நம்ம வாழணும். இப்போ நமக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலை மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு என்ன தேவைன்றது தேவனுக்கு தெரியுமா, தெரியாதா? அவர் கண்டிப்பாக அந்தந்த நாட்களில் அந்தந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் ஐயோ இப்படி பிரச்சனை பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்காரரு, இப்படி போராட்டம் பண்ணுறாரு, இதனால் ஏசப்பா விட்டு நம்ம போயிட்டா என்ன, இதுதானே பெரிய பிரச்சனையாகுது குடும்பத்தில். இன்னமும் பிரச்சனை என்ன பண்ணுது, இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் தேவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னை உயர்த்தி, தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்த்ததோடு இல்லாமல் ஒவ்வொரு தேவைகளையும் ஆசீர்வாதமாக தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒரே காரணம், தேவனை பற்றி பிடிச்சிட்ருக்கேன். எப்படி என்னை சுற்றி 4 வழிகளிலும் நெருக்கங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு கொடுக்குற அந்த நேரத்தையும், தேவனுக்கு கொடுக்குற அந்த இதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அதுபோல் நாமளும்
தேவனை நம்பணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தையா தன் நம்பிக்கையாக வச்சுருக்கணும். அப்போ தான் தேவனுடைய அவங்க பாக்கியவான்றாரு. அது போதும், நமக்கு பாக்கியவான் போதும். நமக்கு ஆஸ்தி வேணாம், சொத்து வேணாம், சுதந்திரம் வேணாம், எதுவும் வேணாம். கர்த்தருக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம், பாக்கியவதிகளாக இருக்கிறோம். அதைத்தான் தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். என் நாமத்து நிமித்தம் யாரெல்லாம் நிந்திக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் என்னது? பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது நமக்கு ஏச்சுகள், பேச்சுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குடைச்சல்கள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் வரும், சுற்றி வரும். எல்லாவற்றிலும் நம்ம எப்படி வச்சுருக்கிற ஆண்டவர்? பாக்கியவானாக நம்மளை வச்சிருக்கிறாரு. பிசாசு எப்படியாவது இவங்களை வீழ்த்திடணும், எப்படியாவது கீழே தள்ளிடணுன்ட்டு ஆயிரங்கள் குடைச்சல்களை நமக்கு என்ன பண்ணுவான்? தருவான். ஆனாலும் நம்ம கர்த்தரை நம்பிக்கையாக வச்சு நம்ம வாழும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த சூழ்நிலையும் தேவனை நம்பி வாழணும். அப்போ கர்த்தரை நம்ம நம்பிக்கையாக வைக்கணும். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதுலாத கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு வாழுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? பாக்கியவானாக இருப்பான். அவன் எப்படிப்பட்ட 2வது வர ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருப்பான். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தின எபினேசர், இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் அப்பா உண்மையில் நம்பிக்கை வைத்து அப்பா கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு கனிகளை தரக்கூடிய மரங்களாய் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. மழைத்தாட்சி காலத்தில் கூட கனிகளை கொடுக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும், பிரச்சனைகள் காலத்திலும், போராட்ட காலத்திலும், கஷ்ட காலத்திலும், வேதனை காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் உம்மை விடாது உம்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுவீராக. உண்மையில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையப்பா உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பர் இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென்.